ஒரே ஒரு வீடியோ. அதை பார்த்த அத்தனை பேரும் அடுத்த 3 நாள்ல செத்து போயிருக்காங்க. போலீஸ் இதை தற்கொலைன்னு சொன்னாங்க. டாக்டர்கள் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு கேஸை முடிச்சாங்க. ஆனா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்துலயும் ஒரே ஒரு விஷயம்தான் தம்பி காமனா இருந்தது. சாகிறதுக்கு கரெக்டா ஒரு செகண்டுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் சட்டுன்னு பின்னாடி திரும்பி பார்த்து மரண பயத்துல அலறி இருக்காங்க. அவ வந்துட்டா. அது மட்டும் இல்ல, எவனாச்சும் அந்த வீடியோவை டெலீட் பண்ண ட்ரை பண்ணுனா அவங்க போனுக்கு நள்ளிரவு சரியா 3 மணிக்கு ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் திரும்ப திரும்ப வந்திருக்கு. Play me again. இப்போ இந்த கதையை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, நேத்து நைட்டு அதே வீடியோ என்னோட போனுக்கும் வந்திருக்கு. சென்னை, அன்னைக்கு நைட்டு பயங்கரமான மழை. அரவிந்த்னு ஒரு பையன் அவனோட அபார்ட்மெண்ட்ல தனியா உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு யூடியூபர், மிஸ்ட்ரி கண்டென்ட் போடுறவன். ஆனா சேனல் செம டல்லா போயிட்டு இருக்கு. வியூஸ் இல்ல, காசு இல்ல, மொத்தத்துல லைஃபே ஒரு விரக்தியில இருக்கு. அப்போ பார்த்து அவனோட போன்ல ஒரு டெலிகிராம் நோட்டிபிகேஷன் வருது. ஏதோ ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு ஃபைல். அதுல DO_NOT_WATCH.MP4 அப்படின்னு எழுதியிருக்கு. அரவிந்த் அதை பார்த்து நக்கலா சிரிக்கிறான். எப்பவும் போல எவனாச்சும் ஃபேக் கோஸ்ட் வீடியோவா அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறான். ஆனா அந்த வீடியோவோட தம்ப்னைல பார்த்ததும் அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஒரு வெள்ளை புடவை கட்டின பொம்பளை பாழடைஞ்சு கிடக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கா. அரவிந்துக்கு அந்த இடத்த நல்லாவே அடையாளம் தெரியுது. அதுதான் காசி நெட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். 1998ல நடந்த ஒரு பயங்கரமான மரண சம்பவத்துக்கு அப்புறம் மொத்தமா மூடப்பட்ட ஒரு ஸ்டேஷன். அங்க ஒரு பொண்ணு மர்மமான முறையில காணாம போனா. அவ உடம்பு அந்த ஸ்டேஷன்ல பேய் இருக்குன்னு ஊரே பயந்து ஒதுந்துச்சு. அரவிந்த் சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த கேஸ பத்தி ரிசர்ச் பண்ணியிருந்தான். ஆனா வீடியோ போடல. ஒரு கியூரியாசிட்டில அந்த ஃபைலை ஓபன் பண்றான். வீடியோ ஆரம்பிக்குது. முதல்ல வெறும் நாய்ஸ் தான் கேக்குது, சத்தமே இல்லை. அப்புறம் மெதுவா ஒரு இருட்டான டனல் முடிவடைகிற இடத்துல அந்த வெள்ளை புடவை கட்டின பொண்ணு தெரியுறா. நீளமான ஈரமான தலைமுடி. அவளோட தலை ஒரு பக்கமா விசித்திரமா சாஞ்சிருக்கு. அவ மெதுவா கேமராவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப மெதுவா ஒரு அடியா எடுத்து வச்சு வர்றா. அவ பக்கத்துல வர வர ஸ்கிரீன் பயங்கரமா கிளிச் ஆகுது. கரெக்டா அவ முகத்தை கேமரா காட்டுற அந்த செகண்ட் டொப்னு ஸ்கிரீன் பிளாக் ஆயிடுது. அரவிந்தோட போன் தானா ரீஸ்டார்ட் ஆகுது. ரூம்ல இருக்கிற லைட் எல்லாம் ஒரு நிமிஷம் மின்னி மின்னி எரியுது. ரூமே அப்படியே நிசத்தமாகுது. அப்போ அவனோட கிச்சன்ல இருந்து யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. அரவிந்த் பயத்துல ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு மெதுவா கிச்சன் நோக்கி போறான். அங்க யாரும் இல்ல. ஆனா அங்க இருக்கிற கண்ணாடியில யாரோ ஈரமான கையால தொட்ட தடம் இருக்கு. அதுவும் இப்பதான் தொட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அரவிந்த் யாரோ திருடன் தான் வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு நினைச்சான். ஆனா தரையில இருந்த அந்த ஈரமான கால் தடயங்களை உத்து பார்த்த போதான் அவனுக்கு உசுரே போச்சு. ஏன்னா அந்த கால் தடங்கள் எல்லாமே அவனோட பெட்ரூமை நோக்கி போயிட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையில நமக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் அதான் அப்படி தோணி இருக்குன்னு அரவிந்த் அதை சிம்பிளா கடந்து போக ட்ரை பண்றான். ஆனா அன்னையில இருந்து விசித்திரமான விஷயங்கள் தொடருது. நைட்டு கரெக்டா 3:13 மணிக்கு டிவி தானா ஆன் ஆகுது. லேப்டாப்ல இருந்து திடீர்னு கரகரப்பான சத்தம் கேக்குது. நள்ளிரவுல யாரோ அவனோட பேரை சொல்லி காது கிட்ட முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு. அவன் எடிட்டே பண்ணாத சில வீடியோக்கள் அவனோட டைம் லைன்ல வந்து நிக்குது. ஒரு நாள் நைட்டு அவனோட போன் கேலரியில ஒரு புது போட்டோ இருக்கிறத பாக்குறான். அது அவன் பெட்ல தூங்கிட்டு இருக்கிற போட்டோ. அதுவும் அவனுக்கு பக்கத்துல நின்னு யாரோ எடுத்த போட்டோ. கை நடுங்க அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பாக்குறான். அவனுக்கு பின்னாடி அந்த வெள்ளை புடவை கட்டின பொண்ணு அமைதியா நின்னுட்டு இருக்கா. ஆனா கொடுமை என்னன்னா அவளுக்கு கண்ணே இல்ல, வெறும் இருட்டான குழி மட்டும்தான் இருக்கு. அரவிந்த் பயந்து போய் அவனோட ஃப்ரெண்ட் நித்யாவுக்கு கால் பண்றான். அவ ஒரு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட். அவ உடனே ஸ்பாட்டுக்கு வரா. முதல்ல யாரோ போனை ஹேக் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு அந்த ஃபைலோட மெட்டாடேட்டாவை செக் பண்றா. அதை பார்த்ததும் அவ முகம் அப்படியே மாறுது. அப்லோட் டேட் July 17, 1998. இது சாத்தியமே இல்ல அரவிந்த். 1998ல டெலிகிராமே கிடையாதுன்னு அவ பதறா. அந்த செகண்ட் அவளோட லேப்டாப் கேமரா தானா ஆன் ஆகுது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு நிழல் போறது தெரியுது. சட்டுன்னு பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க, யாரும் இல்ல. அப்போ லேப்டாப் ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு குரல் கேக்குது, Play me again. அடுத்த செகண்ட் லேப்டாப் அணைஞ்சிடுது. விஷயத்தை அறிஞ்சுக்க அரவிந்தும் நித்யாவும் அந்த பாழடைந்த காசி நெட்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கே போறாங்க. அந்த இடமே இருட்டாவும் துருப்பிடிச்சும் கிடக்கு. அங்க இப்போ எந்த ரயிலும் நிக்கிறதில்ல. அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய டீ கடைக்காரர் அவங்கள எச்சரிக்கிறார். தம்பி, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம்
அந்த ஸ்டேஷனுக்குள்ள போற எவனும் ஒழுங்கா திரும்ப வந்ததே இல்ல. ஆனா அவங்க உள்ள போறாங்க. தேடி பார்க்கும்போது 1998 வருஷத்து பழைய நியூஸ் பேப்பர்ஸ் கிடைக்குது. அந்த காணாம போன பொண்ணோட பேரு மீரா. அவ அந்த ரயில்வேல வேலை பார்த்தவ. ஸ்டேஷனுக்கு அடியில இருக்கிற சுரங்க பாதையில ஏதோ மர்மமான விஷயங்கள் நடக்குதுன்னு அவ ரகசியமா ரிசர்ச் பண்ணிருக்கா. அன்னைக்கு நைட்டே அவ ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவோட அவ மொத்தமா காணாம போயிட்டா. சுரங்கத்துக்குள்ள தேடும் போது நித்யாவுக்கு ஒரு ரகசிய அறை கிடைக்குது. உள்ள முழுக்க பழைய VHS டேப்புகள் கிடக்கு. அதுல ஒரு டேப்ல ஃபைனல் ரெக்கார்டிங் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பிளே பண்றாங்க. மீரா ஸ்கிரீன்ல வரா. பயங்கரமா பயந்து மூச்சு வாங்க பேசிட்டு இருக்கா. ஏதோ ஒண்ணு இந்த டனலுக்குள்ள என்ன ஃபாலோ பண்ணிட்டே வருது. அப்போ பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. அவ கேமராவை திருப்புறா. தூரத்துல அந்த வெள்ளை புடவை பொண்ணு அசையாம நின்னுட்டு இருக்கா. ஆனா திடீர்னு மீராவுக்கு ரொம்ப பக்கத்துல பின்னாடி ஒரு உருவம் மெதுவா எழும்புது. ரொம்ப உயரமா, முகம் தெரியாம கொடூரமா இருக்கு. மீரா அலறா. வீடியோ கட் ஆகுது. திடீர்னு அந்த சுரங்க பாதையோட லைட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா தானா ஆன் ஆகுது. யாரோ அவங்கள உள்ள கூப்பிடுற மாதிரி இருக்கு. நித்யாவுக்கு பயம் தாங்கல. இங்கிருந்து ஓடிடலான்னு கூப்பிடுறா. ஆனா அரவிந்துக்கு ஒரு பொம்பளையோட முணுமுணுப்பு சத்தம் கேக்குது. என்ன காப்பாத்து. அவன் அதை நோக்கி போறான். உள்ள போக போக அந்த இடமே பயங்கரமா குளிருது தம்பி. அங்க இருக்கிற செவிறு முழுக்க ரத்தத்தால எழுதியிருக்கு. டோன்ட் லெட் ஹர் வாட்ச் யூ. திடீர்னு நித்யாவோட சத்தம் கேக்குது. அவ கையில இருந்த டார்ச் லைட் கீழே விழுது. அவ காணாம போயிட்டா. அவளோட அலறல் சத்தம் அந்த டன்னல் முழுக்க எக்கோ ஆகுது. அரவிந்த் ஓடி போய் பார்க்கறான். அங்க நித்யாவோட போன் மட்டும்தான் கிடக்கு. அதுல இன்னும் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல நித்யா அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி அந்த வெள்ளை புடவை பொண்ணு நிக்கிறா. வீடியோ கிளிச் ஆகுது. நித் சட்டுன்னு கேமராவை நேரா பார்த்து கத்துறா. அரவிந்த், வீடியோவை பாஸ் பண்ணிடாத. அரவிந்த் பதற்றத்துல எதையும் யோசிக்காம வீடியோவை டக்குன்னு பாஸ் பண்ணிடுறான். சுத்தியும் ஒரே அமைதி. அப்போ அந்த பாஸ் பண்ணி வச்சிருக்க ஃப்ரேம்குள்ள இருக்கிற அந்த வெள்ளை புடவை பொண்ணு மெதுவா அசைறா. ஒரு அசைச்சு அந்த போன் ஸ்கிரீனை விட்டு வெளில வர ஆரம்பிக்கிறா. எலும்புகள் உடையிற சத்தம், தலைமுடி தரையில இழுக்கிற சத்தம், டனல் முழுக்க லைட்ஸ் எல்லாம் வெடிச்சு செதறுது. அரவிந்த் தலை தெறிக்க ஓடுறான். ஆனா அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் அவ அங்கேயே நின்னு இவனை பார்த்துட்டு இருக்கா. இன்னும் பக்கத்துல வந்துட்டே இருக்கா. ஒரு வழியா அரவிந்த் ஸ்டேஷனோட எக்ஸிட் கேட் பக்கத்துல வந்துட்டான். தப்பிச்சாச்சு. அப்போ அவனோட போன் அடிக்குது. அன்னோன் நம்பர். அட்டென்ட் பண்ணா அது நித்யா. அவ அழுதுட்டே சொல்றா, அரவிந்த், அவ இந்த வீடியோவை பாக்குறவங்கள வேட்டையாடல. இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றாங்களே, அவங்கள தான் தேடி வரா. அரவிந்துக்கு உடம்பு நடுங்குது. ஏன்னா அன்னைக்கு மதியம் தான் அவன் அந்த சாபக்கேட்டான வீடியோவோட ஒரு பகுதியை அவனோட யூடியூப் டிராஃப்ட் ஃபோல்டர்ல அப்லோட் பண்ணியிருந்தான். அடுத்த செகண்ட் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை ஸ்கிரீன்களும் தானா ஆன் ஆகுது. டிக்கெட் மானிட்டர், உடைந்த டிவி, பழைய கம்ப்யூட்டர், எல்லாத்துலயும் அந்த வெள்ளை புடவை பொண்ணு இவனை பார்த்து கொடூரமா சிரிக்கிறா. எல்லா ஸ்கிரீன்லயும் ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. யூ ஷோட் தெம். ஸ்டேஷன் லைட்ஸ் மொத்தமா ஆஃப் ஆகுது. அரவிந்தோட கடைசி அலறல் சத்தம் மட்டும் கேக்குது. 3 நாளுக்கு அப்புறம் போலீஸ் அரவிந்தோட அபார்ட்மெண்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அங்க ரத்த கரையோ அவனோட உடம்போ எதுவுமே இல்ல. வீடு காலியா கிடக்கு. ஆனா அவனோட லேப்டாப் மட்டும் ஓபன்ல இருக்கு. அதுல ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆகியிருக்கு. watch_before_she_comes.mp4. அதோட வியூஸ் கவுண்ட் பார்த்தா 1. அதாவது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே அதுதான். அந்த வீடியோ ஆரம்பிக்குது. அதுல அரவிந்த் ஸ்கிரீன்ல வரான். அழுதுட்டே உடைஞ்சு போய் பேசுறான். இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பின்னாடி திரும்பி பாத்துறாதீங்க. ஸ்கிரீன் சட்டுன்னு கிளிச் ஆகுது. ஒரே ஒரு ஃப்ரேம்ல. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பின்னாடி அந்த வெள்ளை புடவை உருவம் தெரியும்.